Example 2.34, solve the equation z cube plus 8i equal to 0 where z belongs to C. ஓகேவா, அங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, z cube plus 8i equal to 0 கொடுத்திருக்காங்க. நம்ம z க்கு இப்ப சால்வ் பண்ண வேண்டியதான். அப்படின்னா z மட்டும் ஒரு சைடு வச்சுக்கணும், மீதி எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துட்டு போய்க்கணும். ஓகே, z cube is equal to minus 8i. இப்ப zங்கிறது என்ன ஆக போகுது, minus 8i whole power 1/3. ஓகேவா, இப்ப 8க்கு நீங்க ரூட் எடுத்தீங்க, கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், 2 ஆயிடும். சோ மைனஸ் i ஹோல் பவர் 1/3 மீதி இருக்கு. ஓகேவா, இப்ப மைனஸ் i அப்படின்னா அதனுடைய போலார் ஃபார்ம் எப்படி இருக்கும், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய போலார் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா z is equal to 2ங்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, cos of minus pi/2 plus i sin of minus pi/2. ஓகேவா, பவர் 1/3. ஏன் மைனஸ் 1/2 மைனஸ் π/2 போடுறேன், π/2 போட்டா என்ன ஆயிடும், 1ன்னு இருக்கும். ஐ மீன் சைன் π/2ங்கிறது 1 இன்டூ ஐங்கும் போது பிளஸ் சைன் வரும். அதனாலதான் நான் என்ன செஞ்சிருக்கேன், மைனஸ் π/2 போட்டிருக்கேன். அப்ப மைனஸ்ங்கும் போது என்ன ஆயிடும், எனக்கு மைனஸ் சைன் கிடைச்சிடும். ஓகேவா, பவர் 1/3. இப்ப இது ஜென்ரல் டேர்மா எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுதுறது, 2k பை ஆட் பண்ணி எழுதிக்கணும். சோ காஸ் ஆஃப் மைனஸ் π/2 பிளஸ் 2k பை plus i sin of minus pi/2 plus 2k pi அப்படின்னு சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். பவர் 1/3. ஓகே, அடுத்தது என்ன செஞ்சுக்கலாம், இந்த பவர் 1/3ஐயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிமோவிஸ் படி உள்ளார இந்த பவர் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஆயிடும், 2 into cos of, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. என்ன ஆயிடும், எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4k பைன்னு ஆயிடும், 4k pi minus pi/2 வரும், பிளஸ் i sin of 4k pi minus pi/2 ஹோல் பவர் 1/3. அடுத்தது என்ன செஞ்சுக்கலாம், இந்த 1/3 உள்ள கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆயிடும், இங்க k ஓட வேல்யூ எதனுடைய ரேஞ்ச் வந்து, k வந்து பிலாங்கிங்ஸ் டு இன்டிஜர். k ஓட வேல்யூ எத்தனை கிடைக்கும், z வந்து 0 1 2 வரைக்கும் போகும். ஏன்னா இங்க என்னங்கிற வேல்யூ என்னது, 3. அதாவது z கியூப்னாலே என்னது, 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்கணும் இல்லையா. அப்ப கேக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணும், 0 1 2 3 வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேவா, காஸ் ஆஃப் இந்த 1/3 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், 3 into 2 6ன்னு மாறிடும் டினாமினேட்டர்ல இருக்கிறது. சோ 4k pi minus pi/6 பிளஸ் i sin of 4k pi minus pi/6. ஓகேவா, k ஓட வேல்யூ என்னன்னா 0 1 2 3 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் உங்களோட ஃபைனலான ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப k ஓட வேல்யூ ஒன்னொன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ்னு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா, when k is equal to 0, k க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, z is equal to 2 into cos of 0 minus pi/6 ஆயிடும். ஓகேவா, பிளஸ் i sin of 0 minus pi/6. ஓகேவா, 2 into இது நம்மளுக்கு cos of minus pi/6, அதாவது cos of minus theta sin of minus theta அப்படின்னு அர்த்தம். cos of minus theta என்னது, cos theta. cos of minus theta ஆல்வேஸ் என்னது, cos theta. sin of minus thetaங்கும் போது என்ன ஆயிடும், minus sin theta ஆயிடும். அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், அந்த மைனஸை வெளியில எடுத்துட்டு வந்துக்கிறேன். minus i sin of pi/6. pi/6ங்கிறது என்னது, 30 டிகிரி இல்லையா. 30 டிகிரி cos 30 டிகிரிக்கு என்ன ஆன்சர், √3/2. ஓகே, √3/2 மைனஸ் i into sin 30க்கு என்ன வேல்யூ, 1/2. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த 2 2 கேன்சல் ஆயிடும் எல்லா இடத்துலயுமே. அப்ப வெறுமனே நம்பர்ஸ் மட்டும் இருக்குமா, √3 மைனஸ் i இருக்கும். இதுவே கேக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், z is equal to 2 into cos of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க என்ன கிடைக்கும், 4 பைன்னு கிடைக்கும். 4 pi minus pi என்னது, 3 pi. 3 pi/6 பிளஸ் i sin of 3 pi/6. ஓகேவா, 3 3 இந்த கேன்சல் பண்ணீங்கன்னா 2 இங்க 2. அப்ப cos pi/2 பிளஸ் i sin pi/2. cos pi/2 ஓட வேல்யூ என்னது, 0. sin pi/2 ஓட வேல்யூ 1. அதனால 2 into இங்க i மட்டும் பேலன்ஸ் இருக்கும், 0 பிளஸ் i இருக்கும். 0 போயிடுச்சுன்னா என்னது, 2 into i 2i. ஓகேவா, அடுத்தது
when k is equal to 2. k ஓட வேல்யூ 2 இருக்கும்போது z க்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். So z is equal to 2 into cos of k க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 4 2s are 8. 8 pi minus pi ங்கும்போது 7 pi by 6 plus I sin of 7 pi by 6 னு கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு டைரக்டா நம்மளுக்கு 7 pi க்கு ஆன்சர் தெரியாது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வேற விதமா இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். pi plus pi by 6 னு எழுதிக்கலாமா? இப்ப பாருங்க 6 pi plus pi ங்கிறது 7 pi னு ஆயிடும். So pi plus pi by 6 னு எழுதிக்கலாம் நம்ம. I sin of pi plus pi by 6. ஓகே தானே? pi ங்கிறதுனால no change in trigonometry function. அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம், 2 into cos of pi by 6 I sin of pi by 6 னு எழுதிடுவோம். அடுத்தது என்ன சைனுங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இப்ப 0 pi by 2 pi. All students take coffee. ஓகேவா? இப்ப pi plus அப்படிங்கும்போது இது எத்தனாவது குவாட்ரண்ட்டை சேர்ந்தது? தேர்ட் குவாட்ரண்ட்டை சேர்ந்தது. தேர்ட் குவாட்ரண்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவ்? tan and அதனுடைய இன்வர்ஸ் cot மட்டும்தான் பாசிட்டிவ். இது எல்லாமே என்னது? நெகட்டிவ். அதனால என்ன செஞ்சுக்கிறேன், ரெண்டுத்துக்கும் இங்க நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? 2 into pi by 6 இதே தானே நம்ம இங்க போட்டிருந்தோம். பாருங்க இதுக்கு pi by 6 pi by 6. அதனால இந்த வேல்யூ அப்படியே தான் எடுத்துக்க போறோம். வேல்யூவை அதே எடுத்துக்கிட்டு சைன் மட்டும் இங்க என்ன இருக்கு, மைனஸ் 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 போட்டுக்க போறோம். 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 2 அடிபட்டு போய் வெறும் நியூமரேட்டர்ல உள்ள நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். -√3 - I. ஸோ இசட்டோட 3 வேல்யூஸும் தெரிஞ்சிருச்சு.